காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வர நமஹ. ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அருள்மொழிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக அழுத பிரார்த்தனை செய் அப்படின்ற டாபிக் ரொம்ப அருமையாக இருந்தது இல்லையா? அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டினியூஷனில் அம்மா பக்தி மார்க்கத்தை ஒரு கதை மூலமாக சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு பக்தர் அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, அம்மா நான் ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக ஆகணும் அப்படின்னு. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, ஆன்மீகவாதியாக ஆகணும் அப்படின்ற எண்ணமே நீ முதல்ல வச்சுக்காத, அதுவே நீ இறைவன் அடையிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். அம்மா இறைவன் என்பவன் ஒரு தாய் ஒரு தந்தை. அந்த தந்தையே தாயை அடையிறதுக்கு கஷ்டப்பட்டு பத்மாசனத்தில் உட்காந்து ரொம்ப தீவிரமான பயிற்சி செய்யணும்னு நீ நினைக்க வேண்டாம். அழுது பிரார்த்தனை செஞ்சேன்னு வச்சுக்கோயேன், அதுவே இறைவன் கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துரும். அந்த கண்ணீருக்கு மிஞ்சின சாதனை வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த பக்தி மார்க்கத்தோட ஸ்பெஷாலிட்டி அம்மா நம்மளுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த கதையை படிக்கிறேன், கவனிங்க. ஆதிசங்கரனின் சீடர்களில் ஒருவன் தான் இறைவன் மீது கொண்டிருந்த பக்தியின் மிகுந்த கர்வம் கொண்டு இருந்தார். ஸோ ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு, கடவுளுடைய பக்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சீடர்னே வச்சுப்போம். அந்த சீடர் வந்து கடவுள் மேலே எனக்கு ரொம்ப பக்தி இருக்குது அப்படின்ற ஒரு கர்வத்தில் இருந்திருக்காது, அவங்களுக்கே தெரியல. பட் உள்ளுக்குள்ளே அந்த கர்வம் இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு குடிலுக்கு அருகில் ஒரு பாறையில் உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார். நான் வந்து இஷ்டமூர்த்தியை பார்க்கணும். அவருடைய இஷ்டமூர்த்தி யார் அப்படின்னா, விஷ்ணுவுடைய 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம். அந்த கடவுளை தான் வந்துட்டு இவர் வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. ஸோ அவர் வந்து நம்ம நேரில் பார்த்துடணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய குடிலுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு பாறாங்கல்ல உட்காந்து தவம் செய்கிறார். ஓகே, அப்போது அந்த இடத்துல ஒரு காட்டுவாசி வரார். அந்த காட்டுவாசி இவரை பார்த்துட்டு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவர் என்ன கண்களை மூடி ஒரு காலை தரையில் வச்சுட்டு இன்னொரு காலை தன்னுடைய கழுத்துக்கு மேலே போட்டு என்னமோ விசித்திரமாக தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்ன இவர் இப்படி தூங்குறாரு? ஏன்னா கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால அந்த காட்டுவாசி இவர் தூங்குறாருன்னு நினச்சிட்டாரு. என்ன இவர் இப்படி வித்தியாசமாக தூங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இவர் எப்போ எழுந்துப்பாரு, இவர் என்ன இப்படி விசித்திரமாக தூங்குறாரு, நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்குறாரு. இவர் தவம் செய்கிறாரு இல்லையா? ஸோ இவர் வந்து தவம் செய்கிறது காட்டுவாசிக்கு தெரியல. ஸோ ஒரு நாள் பார்க்குறாரு, 2 நாள் பார்க்குறாரு, 3 நாள் பார்க்குறாரு, டெய்லி வந்து பார்க்குறாரு. இவர் இன்னும் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு காட்டுவாசி நினைக்கிறார். ஒரு நாள் இந்த ஆர்வம் ரொம்ப தீவிரமாகி அந்த சீடரை வந்து கண் முழிக்கும் போது இந்த காட்டுவாசி போய் அவர்கிட்ட, தம்பிரான் நீங்கள் ஏன் இப்படி விசித்திரமாக தூங்குறீங்க? காலை தலைக்கு மேலே போட்டுட்டு இன்னொரு காலை இப்படி மடக்கி வச்சுட்டு இப்படி ஏன் தூங்கணும்? நல்லா விசாலமாக படுத்து தூங்கலாம்ல அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் தூங்கலைப்பா, நான் தவம் செய்கிறேன் அப்படின்றார். அப்படியா, தவமா? என்ன பண்ணுறீங்க, எனக்கு புரியல அப்படின்னோடனே, எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சீடர் சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு, தேடுறீங்களா? யாரை தேடுறீங்க? ஸோ சீடர் வந்துட்டு கடவுள் நரசிம்ம அவதாரம்லாம் சொன்னால் இவருக்கு புரியாது அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சிங்க மனிதனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முகம் வந்து சிங்கம் மாதிரி இருக்கும், உடம்பு வந்து மனுஷன் மாதிரி இருக்கும், அவரை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அந்த காட்டுவாசி சொல்கிறாரு, தேடுறன்ற பேரில் நீங்கள் ஒரு இடத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, தேடணும் அப்படின்னா வெளியே தானே தேடணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த காடு எனக்கு நல்லா வந்து பரிச்சயமானது தான், நான் போய் தேடிட்டு வரேன், அவர் எப்படி இருப்பார் பார்க்க, எனக்கு அடையாளம் மட்டும் சொல்லுங்கள், நான் தேடுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் இந்த காட்டுவாசி. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே திரும்ப கண்ணை மூடிடுறார். திரும்ப தவா இருக்கிறார். அப்போது இந்த காட்டுவாசிக்கு திரும்ப ஆர்வம் தாங்க முடியல. யார் அந்த மனுஷன்? இவர் என்ன தூங்காமல் கொல்லாமல் சாப்பிடாம இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு? அந்த சிங்க மனிதன் யாரு? நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப தோணுது. திரும்பவும் வந்துட்டு இவர் கண் முழிக்கும் போது வந்து கேட்குறாரு, இப்போ கிடச்சிட்டாரா, நீங்கள் என்ன ரொம்ப இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வந்து இன்னும் கிடைக்கல, நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு தீவிரம் வந்துடுது. காட்டுவாசிக்கு நம்ம தேடி கண்டிப்பாக வந்து இவர் கொடுத்துடணும், இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக ஆகிட்டாங்க. ஸோ காட்டுவாசிக்கு ஒரு விருப்பம் வந்துடுது, நம்ம வந்து கண்டிப்பாக நரசிம்ம பெருமாளை தேடிட்டு, அந்த பெருமாள்னு அவருக்கு தெரியாது, என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அந்த சிங்க மனிதனை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இவர் கிளம்பாரு. இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு கிளம்புறாரு. இந்த மாதிரி நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண போகிறேன்னே அவர் சிரிச்சுட்டே கண்ணை மூடிடுறாரு. சீடர் வந்து சிரிச்சுட்டே கண்ணை மூடிடுறாரு. ஸோ திரும்ப அவர் தியானத்துக்குள்ளே முழுகிறாரு. அப்போது நம்ம காட்டுவாசி என்ன பண்ணுறாரு, தேடுன்னு தேடுறாரு. எப்படி தேடுறாரு அப்படின்னா, சிங்க மனிதரே எங்கே இருக்கீங்க, சிங்க மனிதரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி தேடுறாரு. ஒரு கொகை விடாமல் தேடுறாரு. ஸோ யாருமே கிடைக்கல.
அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கத்தி தம்பிரான் தம்பிரான் சிங்கமே தம்பிரான் சிங்கமே எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கத்துன்னு கத்துறாரு. ஒரு ஸ்டேஜில் அந்த தீவிரம் தாங்க முடியாமல் அதை கண்டுபிடிச்சே ஆகணுன்ற அந்த எண்ணம், அந்த மன ஒருமைப்பாடு எல்லாம் இவருக்கு பேச்சு வராமல் அடக்கிடுச்சு. அந்த மன ஒருமைப்பாடு அதிகமாக ஆக 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 ஒரு சத்தம் கேட்டால் கூட நம்ம அதில் கவனம் செலுத்துவோம் தெரியுமா, அந்த மாதிரி அவரோட பேச்செல்லாம் அடங்கி போய் அவர் அறியாமலேயே அவர் ஒரு மிகப்பெரிய ஒருமைப்பாட்டுக்கு போயிட்டார். ஒருமைப்பாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனசுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிட்டார். எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, உங்களுடைய தம்பிரான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கே தாங்க இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப உள்ளும் புறமும் சொல்லுவாங்களே, வெளியையும் தேடிடுறாரு உள்ளேயும் தேடுறாரு. தேடி தேடி ஒரு ஸ்டேஜில் வந்து இவர் பக்கத்தில் நரசிம்ம பெருமாள் அவதாரமாக காட்சி அளிக்கிறார். அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கயிறை போட்டு கட்டி கிடைச்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமாக நரசிம்மரை வந்து கூட்டிட்டு வராங்க. இந்த காட்டுவாசி வந்து கூட்டிட்டு வராரு. அப்போ அந்த சீடர் வந்து தவ செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, அவர் பக்கத்தில் போயிட்டு தம்பிரார் நீங்க தேடின மனிதர் கிடைச்சிட்டாரு இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்க வச்சா நரசிம்ம பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. இவர் கையும் இல்லை காலும் இல்லை, அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காகி நிற்கிறாரு. அப்போ காட்டுவாசி சொல்றாரு, பயப்படாதீங்க தம்பிரானே பயப்படாதீங்க, இது பார்க்க தான் வந்து வித்தியாசமா இருக்கு, தலை சிங்கமா இருக்கு, மனுஷ உடம்பு இருக்கு, ஆனா இது ரொம்ப சாது, இது புல்லு தான் சாப்பிடும் அப்படின்னு ஒரு கையில் வந்து மரத்தில் இருக்க கொடியை வச்சு கழுத்தை கட்டி தரத்தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காரு. தரத்தரன்னு இல்லை சாரி, கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இன்னொரு கையில் புல்கட்டை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு உணவாக கொடுத்துருக்காரு. நரசிம்ம பெருமாளுக்கு வந்து உணவாக கொடுத்துருக்காரு அந்த காட்டுவாசி. ஸோ என்ன சொல்கிறாரோ அந்த சீடர்கிட்ட, நீங்கள் பயப்படாதீங்க, இது ரொம்ப சாது, இந்த பாருங்க புல் சாப்பிடுது பாருங்க, இது ரொம்ப சாந்தமானது தான், நீங்கள் தேடிட்டு இருந்தது இதுதான் அப்படின்ன உடனே அந்த சீடர் கண்ணில் தண்ணியோட காலில் விழுந்து, யார் காலில், 2 பேர் கால்லையும், கூட்டிட்டு வந்த அந்த காட்டுவாசி கால்லையும் விழுந்திருக்காரு, பெருமாள் கால்லையும் விழுந்து ரொம்ப வேதனையோட இறைவனை பார்த்துருக்காரு. அப்போ இறைவன் சொல்லிருக்காரு, கலங்காதே, உன்னுடைய தவத்திற்கு பலன் கிடைக்கல நீ நினைச்சிடாத, நீ வந்து உனக்குள்ள நீ தேடின, ஆனால் உனக்குள்ள ஒரு அகங்காரம் இருந்துச்சு, உன்னுடைய அகங்காரம் ரொம்ப வந்து அதிகமாக இருந்துச்சு, என் மேலே அன்பை தாண்டி என்னால் முடிஞ்சிரும்னு ஒரு அகங்காரம் இருந்துச்சு. ஆனால் இந்த காட்டுவாசிக்கு உன் மேலே அன்பு இருந்துச்சு, உனக்காக தான் அவன் என்னை தேடினான், ஆனால் நீ உனக்காகவே என்னை தேடின. ஆனால் இந்த காட்டுவாசி அவனுக்காக தேடல, அவன் உனக்காக தேடினா, தூய்மையான பக்தியோட வேறு ஒருத்தவங்களுக்காக அவன் என்னை தேடினான் இல்லையா, அதில் உன்னதமான அன்பு இருந்துச்சு, அந்த அன்பு என்னை ரொம்ப கவர்ந்து அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இவருக்கு வந்து அந்த கர்வம் எல்லாம் அழிஞ்சு போய் காலில் விழுந்திருக்காரு சீடர். அப்போ வந்து நரசிம்ம பெருமாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காட்டுவாசிக்கு உடனே முக்தி கொடுத்துருக்காரு. நீ வந்து துவண்டு போயிடாத, இந்த பிறவியில் உனக்கும் முக்தின்னு சொல்லி சீடர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூய்மையான பக்தி, அன்பு நிறைஞ்ச கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிற பக்திக்கு நான் நேரில் வந்துடுவேன் அப்படின்றது தான் வந்து அதோடைய அர்த்தம். ஆனால் நீ தவமும் செஞ்சிருக்க, நீ தவமே செஞ்சிருந்தாலும் உனக்குள்ள வந்து அந்த தேடுதல் வந்து நாளென்ற அகங்காரத்தோடு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை படித்து அம்மா சொல்கிறாங்க, இந்த கதையை வந்து நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க, ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்ணீர் மழுக நம்ம வந்து உருகி ஒருத்தரை தேடி அன்பால் தேடுறோம் இல்லையா, அதுதான் இறைவனை வந்து ரொம்ப டச் பண்ணும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு அம்மா சொல்லி முடிச்சுட்டாங்கடா இந்த கதையை. ஆனால் எனக்குள்ள பயங்கரமான கேள்வி வந்துருச்சு. கதை முடிஞ்சிச்சு. இப்போ நான் பர்சனலாக சொல்கிறேன், எனக்குள்ள நிறைய கேள்வி வந்துருச்சு. அம்மா, அந்த சீடர் அவருக்காக தேடினாரு கடவுளை, அப்போ அவருக்காக தேடினார்னா கடவுள் வரமாட்டாரு. இந்த காட்டுவாசி அவருக்காக தேடல, வேற ஒருத்தவங்களுக்காக தேடினார்னா கடவுள் வந்துருவாருன்னு சொல்கிறீங்களே, எப்படிம்மா இது? இப்போ நான் கிருஷ்ணாவை தேடுறேன் அப்படின்னா எனக்காக தாம்மா நான் தேடுறேன், நான் வந்து வேற யாருக்காகவும் கிருஷ்ணாவை தேடலம்மா அப்படின்னு நான் அம்மா கிட்ட கொஷின் கேட்கும்போது எனக்குள்ளே இருந்து ஒரு ஆன்சர் கிடைச்சது. அதாவது உண்மையான தூய்மையான பக்தி என்ன அப்படின்னா, கள்ளம் கபடம் இல்லாத, ஓகேவா, சுயநலம் துளி கூட இல்லாம ஒரு தூய்மையான அன்புக்கு தான் இறைவன் இறங்கி பூமிக்கு வருவாராம், நம்மளுக்கு காட்சி கொடுப்பாராம். அப்ப நமக்கு அப்படி இருக்கான்னு கேட்டா இல்லை. ஆக்சுவலி இதான் ப்ரொசீஜர், தூய்மையான அந்த பக்தி. இப்போ நம்ம சுதாமணி தூய்மையான பக்தி, கள்ளம் கபடம் இல்லாத தூய்மையான அழுது பிரார்த்தனை பண்ணாங்க, காளி தேவி காட்சி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தூய்மையான பக்திக்கு இறைவன் இறங்கி வராங்க. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காட்டுவாசி அவனுக்காக கூட கேட்கல, இன்னொருத்தவங்களுக்காக தான் கேட்டாங்க, அதனால கடவுள் வந்துட்டாங்கன்னு. அப்போ இறைவனை கீழே கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவதாரமா சொல்ற ஒரு அவதாரமா நம்மளுக்கு காட்சி கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல அளவு கடந்த தூய்மை வேணும். ஆனா
இது நமக்கு சாத்தியமான்னு கேட்டா சாத்தியமே. எப்ப தெரியுமா சாத்தியம்? நம்மளுடைய குரு நம்ம கூட இருக்கும் போது சாத்தியம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என் வாழ்க்கையில எனக்கு இப்ப கிருஷ்ணா கிடைக்கிறாரு அப்படின்னா அது என்னுடைய பக்திக்கான பரிசுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அம்மா எனக்கு போடுற பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கூட இந்த கதையை படிச்சுட்டு எனக்கு கடவுள் மேலே கோவம் தான் வந்துச்சு. எனக்கு கிருஷ்ணா மேலே கோவம் வந்துச்சு. ஏன் கிருஷ்ணா, அப்போ நான் சுயநலமாக இருந்தால் நீ வரமாட்டியா கிருஷ்ணா? நான் எனக்காக தான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன், வேறு யாருக்காகவும் நான் உன்னை கேட்கல. அப்போ உங்கள் ரூல்ஸில் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. மற்றவங்களுக்காக இருக்கணும், கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், ஆழ்ந்து பக்தி செய்யணும், அப்படியே உடல் மெலிஞ்சி போடுற அளவுக்கு நீங்கள் பக்தி பண்ணால் தான் நான் நேரில் வேணும், உனக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்னா நீ அவ்வளோ கேட்டகிரி வச்சுருக்க. ஆனால் இந்த கேட்டகிரிலாம் பண்ணாதான் நீ வருவ. ஆனால் இந்த கேட்டகிரியை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம குரு வந்திருக்காங்க. நம்ம குரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா சுயநலமாக தான் நான் கிருஷ்ணாவை பிரார்த்தனை பண்ணுறேன். ஆனால் என்ன அறியாமலேயே அம்மா என்னை வச்சு நிறைய பொதுநலமான விஷயங்களை எனக்கே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு ரூமில் உட்காந்து ஒரு வீடியோ இப்போ நான் இந்த ஆடியோ படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காக தான் நான் படிக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் படிக்கிறேன். ஆனால் அதை யூடியூப்ல போட வச்சு 4 பேர் அதை கேட்க வச்சு அந்த புண்ணியத்தை அம்மா எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்ன அறியாமலேயே எந்த கேட்டகரியில் நான் இருந்தேன் அப்படின்னா நான் கடவுளை அடையணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கோ அந்த கேட்டகரியை என்ன அம்மா பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அதை நான் சுயமாக பண்ணுறான்னு கேட்டால் இல்லவே இல்லை. நான் சுயமாக குரு இல்லாமல் நான் கடவுளை அடையணும்னு நினச்சா அது எத்தனை பிரிவு ஆனாலும் கிடைக்காது போல் இருக்கு இவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எனக்கு கிருஷ்ணா இவ்வளோ ஈஸியாக, அதாவது ஈஸின்னு சொல்லக்கூடாது, அதை எனக்கு நிறைய வாட்டி எனக்கு காட்சியும் கிடைச்சிருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், நான் கிருஷ்ணாவை நேரில் பார்த்துருக்கேன், தொட்டிருக்கேன். ஓகே, அப்போது என்னுடைய பக்திக்கு அது கிடைக்கல, அம்மா பிச்சை போட்டிருக்கா, எனக்கு அம்மா கொடுத்துருக்கா. அப்போ குரு நினைச்சா என்னவெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? இதான் குரு. குரு இல்லாமல் கடவுள் அடையவே முடியாது. அப்படி அடையணும் அதுக்கு பெரிய ரூல்ஸ் இருக்கு, பெரிய ரெகுலேஷன் இருக்கு, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. குரு இருக்கும்போது எனக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயம் என் லைஃப்ல நடக்குது. நிறைய வாட்டி எப்படி நடந்தது? நான் என்ன அப்படி ஒரு பக்தி பண்றேன்னா நான் அப்படி ஒரு சுயநலம். யாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணதே கிடையாது, எனக்காக மட்டும் தான் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். யாராவது கேட்டாங்கன்னா அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்றோம், அது ஓகே, நான் ஒரு ஜென்ரலா சொல்றேன். எனக்கு அந்த சுயநலம் தான் அதிகமா இருக்கு. ஆனா எனக்கு கடவுள் காட்சி கொடுத்துருக்காரு. எப்படி? அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது ஏன் பக்திக்கு இல்ல தங்கம். அம்மா சொல்றா, அது உனக்குன்னு மட்டும் நினைச்சிடாத, குருவா நான் இருக்கிறதுனால என் குழந்தை இந்த சாதனையை செஞ்சிருக்கு, நான் மார்க் பொண்ணுமே கிருஷ்ணாவை அப்பப்போ உன் கண்ணில் காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா? அப்ப குரு இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை ஆகுது பாத்தீங்களா? குரு இருக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமே இல்லை. அம்மாவே நம்மளுக்கு சரியான பாதையை கொடுத்து கடவுளை வர வச்சிடறாங்க. நீ செய்யறியோ செய்யலையோ, ஆனா நம்ம மூலமா அம்மா செய்ய வச்சு அதற்கான புண்ணியத்தையும் கொடுத்து கடவுளையும் கண்ணில் காட்டிடுறாங்க. ஸோ குரு இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கூட பாருங்க, இந்த கதையை படிச்சுட்டு நான் கிருஷ்ணாவை அப்படி கோவப்பட்டு திட்டினேன். நீ ஒரு சுயநலம் கிருஷ்ணா, இப்படிலாம் பண்ணாதான் நீ வருவியல்னா வரவே மாட்டியா? அப்போ எதுக்குடா என்னை படைச்ச? என்னை எதுக்கு படிச்சு நான் அப்படியே ரோட்ல விட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக கண்ணை மூட்டிட்டு நிம்மதியாக சிவனேன்னு கிடப்பேன். நாங்கள் அப்படியே இந்த ஆசையெல்லாம் மாயையில் சிக்கிக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு உன்னை அடையிறதுக்கு கஷ்டப்பட்டு உன்னை அடையணுமா? அப்போ நீ பெத்து போட்டு ஜாலியாக இருப்பியா அப்படின்னு நான் பயங்கரமாக திட்டிட்டு இருந்தேன். அந்த திட்டுறது கூட என்னோட ஆன்மீக வளர்ச்சியிலேருந்து ஒரு படி கீழ்நிலை தான். ஏன்னா நான் கடவுளை புரிஞ்சுக்காம திட்டுறேன் இல்லையா? அப்போ நான் என்னதான் சாதனை செஞ்சாலும், இப்போ குரு இல்லாமல் நான் ஒரு சாதனை செஞ்சுட்டு கடவுள் மேலேயே கோவப்பட்டுட்டு நான் திட்டிட்டு கிடக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனம் இன்னும் பக்குவம் அடையல. அதுவும் ஒரு விதமான பக்தி தான், இல்லைன்னு சொல்ல. பட் என்ன அப்படின்னா, கடவுளை இப்போ நம்ம நேரில் தரிசிக்கணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? கடவுள் அடையணும், முக்தி அடையணும் அப்படின்னா நிறைய ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு இல்லையா? அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கே நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இதில் இவர் 4 திட்டு சேர்த்து திட்டினா நான் இன்னும் ஒன்றுமே கற்றுக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ ஒன்றுமே கற்றுக்காத இந்த தண்டத்துக்கு கூட அம்மா அந்த புண்ணிய பலனை நம்மளுக்கு கொடுத்து கடவுளை நேரில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் கிருஷ்ணாவை திட்டினதுக்கு நான் கீழ்நிலைக்கு தான் போயிருக்கேன். என் குரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் திட்டினதை கூட எப்படி சொல்றது, அதை அப்படியே விட்டுட்டு அது கூட ஒரு பக்தின்னு நினைச்சு அம்மா அதுக்கு எனக்கு அடி விழுன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா எனக்கு இப்போ நான் கடவுளை திட்டுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான அடி விழும், ஓகே. ஆனால் அடித்தாலும் நீ கடவுளை நினைச்சதே இப்படி பேசிட்டு இருக்க, பரவாயில்ல, நான் உனக்கு கடவுளை கொடுப்பேன்னு ஒத்த கால நின்று அவ தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அம்மா இல்லாம நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி கடவுளை அடையணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு அப்பப்போ கோவம் வருது கடவுள் மேலேயே.
கடவுளே என்ன பயங்கரமான கேள்வி கேட்கிறேன். அப்ப நான் கீழ்நிலைக்கு தானே போயிட்டு இருக்கேன். கீழ்நிலைக்கு போற என்ன கூட அம்மா 4 தட்டு தட்டி இங்க வா அப்படின்னு அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போறாங்க இல்லையா, அதுக்குதான் குரு வேணும். நம்மளுடைய மனம் தடுமாறிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு பக்தி பண்ற நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா கடவுளே உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணாவை அப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்கு நான் என்ன படைச்ச, எதுக்கு படைச்ச, அப்போ ஓமல தானே தப்பு இருக்கு, சுயநலக்காரா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு கிடந்தேன் இதை படிச்சுட்டு. அப்ப பாருங்க, அம்மா மட்டும் இல்லை அப்படின்னா நான் பாட்டு கிருஷ்ணாவை திட்டிக்கிட்டு அப்படி அதுவும் ஒரு விதமான எப்படி சொல்றது, அதாவது திட்டிட்டு நான் அவரை விடாம இருந்தா பரவாயில்ல, சம்டைம்ஸ் வந்து விரக்தியில விட்டுருவாங்க. போ கடவுள்லாம் ஒன்றும் இல்லை போல் விரக்தியில விட்டுருவாங்க தெரியுமா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அம்மா நம்மளை என்ன பண்றாங்க, நம்ம திட்டினாலும் சரி, அடிச்சாலும் பிடிச்சாலும் சரி, விரக்தி ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கி விட்டு நம்மளை புண்ணியங்களை செய்ய வச்சு நம்மளை அறியாமலேயே அதற்கான பலன்களை கொடுத்து கடவுளை நம்ம கண்ணு மூடி காட்டி முக்திக்கு அம்மா தான் கூட்டிட்டு போறாங்க. அவ்வளோ பொறுமையோட நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும் அதை திருத்தி அம்மா வந்து கடவுளை அடைய வைக்காம விடவே மாட்டேன்னு நம்மளை வந்து அம்மா வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதாவது கன்னியாகுமரி நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, ஒத்த காலில் நின்று தவம் செஞ்சாங்களாம் இறைவன் அடையிறதுக்கு. அவங்களுடைய பாதச்சுவடு அங்கே இருக்குது கன்னியாகுமரியில். நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அம்மாவுடைய அருளால். நான் அம்மா கிட்ட தர்ஷன் வாங்கும்போது கூட நான் சொன்னேன், அம்மா நான் உன்னை பார்த்தம்மா, நீ கன்னியாகுமரியில் ஒத்த காலில் நின்று சிவனுக்காக தவம் செஞ்சலம்மா, அந்த பாதச்சுவடை நான் உன் பார்த்தம்மான்னு போய் அம்மாட்ட சொன்னேன். அதுக்கு அம்மா சிரிச்சாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது, அம்மா சிவனுக்காக மட்டும் ஒத்த காலில் நிற்கல, நம்மளையும் அந்த சிவன்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவள் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கா தெரியுமா. ஓகே, இதில் வந்து அதாவது இதில் நம்மலாம் வந்துட்டு இஷ்டத்துக்கு மேய்ஞ்சிக்கிட்டு வேற இருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில். அந்த மேயிற நம்மளையும் அடித்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு உன்னை நான் போய் சிவன்கிட்ட சேர்க்காம நமக்காகவும் அம்மா இப்போ ஒத்த காலில் நின்றுட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தனியாலாம் போனால் நீ வரவே மாட்ட, எவ்வளோ தப்பு பண்ணுற, நீ கடவுளையே போட்டு திட்டிட்டு கிடக்கிற, உன் மனசு அலைப்பாயுது, உன் மனசு கடவுளை விட்டு ஈஸியாக வெளில வந்துடும் போல் இருக்கு, உன்னை நான் விடவே மாட்டேன்னு அம்மா ஒத்த காலில் நமக்காக சிவனுக்காக மட்டும் நிற்கல, நமக்காகவும் அம்மா ஒத்த காலில் நிற்கிறாங்கன்றது இப்போ தான் எனக்கு புரியுது இதை படித்ததுக்கப்புறம். ஓகே, இப்போ இந்த கதையை வந்து நம்ம கிருஷ்ணாவை படிக்க சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு இன்னும் ஆழமான விஷயங்கள்லாம் புரியும் இல்லையா. நிச்சயமாக இதோ அந்த பகுதியிலிருந்து படிக்கிறேன். இதை விளக்கும் ஒரு கதை உண்டு. ஆதிசங்கரரின் சீடர்களில் ஒருவர் தான் இறைவன் மீது கொண்டிருந்த பக்தியில் மிகுந்த கர்வம் கொண்டவராக இருந்தார். மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்மமூர்த்தி அவரது இஷ்ட தெய்வம். தனது இஷ்ட தெய்வத்தின் காட்சியை பெற எண்ணிய அந்த சீடர் காட்டிற்கு சென்று தவம் செய்யலானார். பல நாட்கள் தனது குடிலின் அருகில் இருந்த பாறை மேல் அமர்ந்து கடுமையாக தவம் செய்து வந்தார். இந்த கதை தொடர்வது உங்களுக்கு பிடித்துள்ளதா, அல்லது இதை இன்னும் தொடர்ந்து படிக்க வேண்டுமா? நல்லா ஃபுல்லா படிச்சு சொல்லுங்க. இதை விளக்கும் ஒரு கதை உண்டு. ஆதிசங்கரரின் சீடர்களில் ஒருவர் தான் இறைவன் மீது கொண்டிருந்த பக்தியில் மிகுந்த கர்வம் கொண்டவராக இருந்தார். மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்மமூர்த்தி அவரது இஷ்ட தெய்வம். தனது இஷ்ட தெய்வத்தின் காட்சியை பெற எண்ணிய அந்த சீடர் காட்டிற்கு சென்று தவம் செய்யலானார். பல நாட்கள் தனது குடிலின் அருகில் இருந்த பாறை மேல் அமர்ந்து கடுமையாக தவம் செய்து வந்தார். ஒரு காட்டுவாசி ஒரு நாள் தம்மை கவனித்ததை அந்த சீடர் அறியவில்லை. அந்த காட்டுவாசிக்கு இவரை பார்த்தபோது மிகுந்த வியப்பு ஏற்பட்டது. இந்த மனிதர் ஏன் உடலை இப்படி கஷ்டப்படுத்திக் கொள்கிறார், ஒரு கால் மீது மற்றொரு காலை போட்டு ஏன் அமர்ந்திருக்கிறார் என்று அந்த காட்டுவாசி வியந்தான். அவர் கண்களை மூடியபடி இருந்ததால் காட்டுவாசி தியான நிலையை தூக்கம் என்று நினைத்தான். இப்படி தூங்கும் நபரிடம் பேச வேண்டும் என்ற தாங்க முடியாத ஆர்வத்தால் காட்டுவாசி தினசரி வந்து அவர் கண்களை திறப்பதை எதிர்நோக்கி பல மணி நேரம் காத்திருப்பான். என்றாவது ஒரு நாள் அவர் கண்களை திறப்பார் என்று நம்பினான். கடைசியில் ஒரு நாள் சீடர் தியானத்திலிருந்து கண் விழித்து பார்த்தார். காட்டுவாசி மிக்க மரியாதையுடன் அவரிடம் சென்று, தம்பிரானே, நீங்கள் ஏன் எப்போதும் உட்கார்ந்தபடியே தூங்குகிறீர்கள், படுத்துக் கொள்ள கூடாதா என்று கேட்டான். ஒன்றும் அறியாத அந்த காட்டுவாசியை பார்த்து சீடர், நான் தூங்கவில்லை, என் இஷ்ட தெய்வத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். காட்டுவாசிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. வாழ்நாள் முழுவதும் காட்டிலேயே கழித்த அவனுக்கு எழுத படிக்க தெரியாது. தியானிப்பதா, இஷ்ட தெய்வமா, அப்படி என்றால் என்ன என்று அவன் வியப்புடன் கேட்டான். அதற்கு அந்த சீடர், உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் என் கடவுளை அழைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். காட்டுவாசிக்கு மீண்டும் வியப்பு.
என்ன இங்கிருந்தபடியே ஒருவரை அழைப்பதா? நீங்கள் ஏன் வெளியே போய் தேடி பார்க்க கூடாது என்று கேட்டான். பக்தர் பதிலே பேசவில்லை. லேசாக சிரித்துவிட்டு மீண்டும் அவர் தியானத்தில் ஆழ்ந்தார். நாட்கள் கடந்தன. அடக்க முடியாத ஆவல் காட்டுவாசியை சும்மா இருக்க விடவில்லை. அந்த மனிதர் யாரை தேடுகிறார், அவரை பற்றிய முழு விவரங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ள அவன் மீண்டும் அந்த சீடரிடம் சென்றான். மிகுந்த ஆவலுடன், தம்பிரானை, நீங்கள் அழைக்கும் அந்த நபர் யார்? அவரை கண்டுபிடிக்க நானும் உதவட்டுமா என்றான். அந்த சீடர் காட்டுவாசியின் உண்மையான ஆர்வத்தை உணர்ந்து மகிழ்ந்தார். தியானம், மற்ற சாதனை முறைகள் இவைகளை பற்றி சொன்னால் காட்டுவாசி புரிந்து கொள்ள மாட்டான் என்பதால் அவர், இதோ பார், நான் தேடுவது மனிதனை அல்ல, ஒரு விசித்திரமான சிங்கம், மிகுந்த சக்தி வாய்ந்த மனித சிங்கம் என்றார். இந்த பதிலை கேட்ட காட்டுவாசி திருப்தி அடைந்தான். மாதங்கள் பல கழிந்தன. இருவரும் நண்பர்களாயினர். காட்டுவாசிக்கு தன்னுடைய தம்பிரான் உணவையும் உறக்கத்தையும் துறந்து எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. இது என்ன, இவ்வளவு அழைத்தும் வராத இப்படிப்பட்ட ஒரு மனித சிங்கம் என்று காட்டுவாசி வியந்தான். என்னுடைய தம்பிரான் பாவம், உணவும் உறக்கமும் என்று எவ்வளவு இழைத்து போய்விட்டார். நான் ஏதாவது செய்தாக வேண்டும். தம்பிரான் அழைத்தும் ஒன்றும் பேசாமல் இருக்கும் இந்த திமிர் பிடித்த சிங்கத்திற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணினான். அந்த மனித சிங்கத்தை தேடி கண்டுபிடிக்க அவன் தம்பிரானிடம் அனுமதி வாங்க விரும்பினான். அவர் கண்களை திறக்கும் வரை காத்திருந்த வெள்ளை உள்ளம் கொண்ட காட்டுவாசி தன்னுடைய முடிவை அவரிடம் தெரிவித்தான். காட்டிற்குள் சென்று மனித சிங்கத்தை தேட அவரிடம் அனுமதி கோரினான். சீடர் வாய்விட்டு சிரித்தார். பைத்தியக்காரன், கடவுள் காட்டிற்குள் எங்கோ இருக்கின்றார் என்றல்லவா நினைக்கிறான் என்று மனதிற்குள் எண்ணினார். காட்டுவாசி தன் முயற்சியில் நிச்சயம் தோல்வி அடைவான், ஆனால் அதை அவனுக்கு புரிய வைக்க முடியாது என்று நினைத்த அவர் மனித சிங்கத்தை தேட அனுமதி அளித்தார். காட்டுவாசியின் முட்டாள்தனத்தை எண்ணி சிரித்தவாறே அவர் மீண்டும் தியானத்தில் மூழ்கினார். காட்டுவாசி மனித சிங்கத்தை தேட ஆரம்பித்தான். ஒவ்வொரு குகைகளிலும், புதர்களின் அருகிலும், குன்றுகளின் மேலும் எங்கும் தேடினான். தம்பிரானின் சிங்கத்தை தேடி அவன் காட்டின் எல்லா மூலை முடுக்கிற்கும் சென்றான். எல்லா இடங்களையும் நன்கு தேடி அலசிய பின்னும் அவன் தன் முயற்சியை கைவிடவில்லை. உரத்த குரலில், தம்பிரானின் சிங்கமே, வா வா என்று கூப்பிட்டபடியே தொடர்ந்து மனித சிங்கத்தை தேடலானான். நேரம், காலம் அனைத்தையும் மறந்தான். பசி, தாகத்தை மறந்த அவனது உடல் எலும்புக்கூடு போல் ஆனது. தம்பிரானின் சிங்கமே, வா வா என்ற அவனது குரல் காடு முழுவதும் எதிரொலித்தது. சுற்றுப்புறம் எங்கும் சக்தி வாய்ந்த எண்ண அலைகளை அது பரப்பியது. நாளடைவில் தம்பிரானின் சிங்கமே, வா வா என்று அவன் குரல் எழுப்பிய போது மரங்கள், புதர்கள், பறவைகள், விலங்குகள் ஆகிய அனைத்தும் அசையாமல் இருந்தன. அவனுக்கே தெரியாமல் அந்த தேடுதல் ஒரு ஆழ்ந்த சாதனையாக மாறியது. அதன் மூலம் அவனுடைய கெட்ட இயல்புகளும் பழைய பழக்கங்களும் மறைந்தன. மனம் என்ற பொருள் மெல்ல கரைந்து எண்ணங்கள் மறைந்தன. வாயால் கூப்பிடுவதும் நின்றது. அவன் முழு மௌனத்தில் அமர்ந்தான். மனித சிங்கத்தை கண்டுபிடித்து தம்பிரானிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் ஏற்பட்ட மன ஒருமைப்பாடு நெருப்பாக அவன் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிந்தது. அது மேலே உயர்ந்து பல தெய்வீக உலகங்களை கடந்து மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்தை அடைந்தது. இந்த ஒன்றும் அறியாத காட்டுவாசியின் தியானத்தினால் எழுந்த தீ போன்ற ஆற்றல் தீவிரமாகி கடைசியில் மகாவிஷ்ணு அதற்கு செவிசாய்க்க வேண்டியதாயிற்று. நரசிம்ம மூர்த்தியாக வடிவெடுத்து அவர் காட்டுவாசியின் முன்னே தோன்றினார். அவனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. காட்டுவாசி ஒரு கொடியை பறித்து நரசிம்ம மூர்த்தியின் கழுத்திலே சுற்றி அவரை இழுத்துக் கொண்டு தன்னுடைய தம்பிரானிடம் வந்தான். அவர் அப்போதும் பாறை மீது அமர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தார். காட்டுவாசி, சுவாமி, கண்களை திறந்து பாருங்கள், உங்கள் மனித சிங்கத்தை இதோ பிடித்து வந்திருக்கிறேன் என்று பலமுறை அழைத்த பிறகு அவர் கண்களை திறந்தார். அவரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. கண்களை கசக்கி கொண்டு மீண்டும் மீண்டும் பார்த்தார். அவரது இஷ்ட தெய்வமான நரசிம்மமூர்த்தி கண் முன்னாலேயே நின்று கொண்டிருந்தார். நரசிம்மமூர்த்தியை கட்டியிருந்த கொடியை ஒரு கையால் பிடித்துக் கொண்டிருந்த காட்டுவாசி மறு கையால் சிங்கம் சாப்பிட புல்லை கொடுத்துக் கொண்டிருந்தான். தம்பிரான் அடைந்த ஆச்சரியத்தை கவனித்த காட்டுவாசி, சுவாமி, பயப்பட வேண்டாம், கீழே இறங்கி வாருங்கள், இதோ உங்கள் சிங்கம், இவன் ஆபத்தானவன் அல்ல, சாது என்றான். அவர் பைத்தியம் பிடித்தவர் போல் பாறையில் இருந்து கீழே இறங்கி ஓடி வந்தார். சாஷ்டாங்கமாக பகவானின் முன்பும் காட்டுவாசியின் முன்பும் விழுந்து வணங்கி ஒரு சிறு குழந்தையை போல் அழுதபடி மன்னிப்பு கேட்டார். காட்டுவாசிக்கு ஒரே குழப்பம். அப்போது பகவான், மகனை எழுந்திரு, ஏமாற்றம் வேண்டாம். என்னை அன்புடன் யார் நினைக்கிறாரோ, அகமும் புறமும் யார் என்னை நிரந்தரமாக உணர்கிறாரோ அவரே எனக்கு பிரியமானவர். உண்மை அன்பு இருக்கும் இடத்தில் அகங்காரம் இருக்காது. அன்பு உள்ள இடத்தில் நான் எளிதாக கோயில் கொள்வேன் என்று கூறி தன் திருக்கரத்தை காட்டுவாசி மேல் வைத்து அவனுக்கு மோட்சத்தை அளித்தார். சீடரிடம், இப்பிறவியிலேயே நீயும் மோட்சத்தை அடைவாய் என்று கூறி ஆறுதல் அளித்தார். அந்த சீடர் தனது கர்வம் நீங்கி பணிவை பெற்றார். காட்டுவாசி வேதம் படித்ததில்லை, ஆனால் அவனது உள்ளத்தில் அன்பு நிறைந்திருந்தது. அவன் மனித சிங்கத்தை தேடியது வேறு ஒருவருக்காகவே அன்றி தனக்காகவல்ல. இப்படிப்பட்ட சுயநலமற்ற அன்பும் கருணையும் நிறைந்தவர் பத்மாசனத்தில் அமர்ந்து ஜப தியானங்கள் செய்த வண்ணம் சாஸ்திரங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பவனை விட இறைவனுக்கு பிரியமானவர் ஆகிறார். குழந்தைகளை, இந்த கதை உங்களுக்கு ஊக்கம் தருவதாக இருக்கட்டும். உங்களின் இதயம் உருகி கண்ணீர் பெருகும் வரை பிரார்த்தனை செய்யுங்கள். தன்னுள் குளிப்பவர்களை கங்கை தூய்மைப்படுத்தும் என்பார்கள். இறைவனை நினைத்து ஒருவன் சிந்தும் கண்ணீருக்கு மனதை தூய்மைப்படுத்தும் பேராற்றல் உண்டு. இப்படிப்பட்ட கண்ணீர் தியானத்தை விட அதிக சக்தி வாய்ந்தது. இதுதான் உண்மையான கங்கை நீர். அம்மா ஒவ்வொருவருக்கும் மாறுபட்ட உபதேசங்களை கூறுவார். ஒவ்வொருவரின் மனநிலை மற்றும் அவரது பிறவி வாசனைகள் ஆகியவற்றை தெளிவாக கண்டு அதற்கேற்ப உபதேசிப்பார். சிலரை அவர்கள் கடைபிடித்து வந்த அதே மார்க்கத்தை கடைபிடிக்க சொல்வார். வேறு சிலரை
முற்றிலும் புதிய சாதனை முறையில் ஈடுபடுத்துவார். சிலர் செய்து வரும் சாதனை முறையில் சில சிறிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். தம்மை தரிசிக்க வரும் பெரும்பாலான பக்தர்களுக்கு பக்தி. இப்போது கதையை முழுமையாக படித்து முடித்து விட்டேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் கேளுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ கிருஷ்ணா. ஓகே, ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக ஜெமினி படிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும். அம்மா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உபதேசம், எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய பிறவியில் அவங்க எதில் விட்டாங்களோ அதை வச்சும் அவங்களுடைய வாசனைகளை வச்சும் தான் அம்மா ஒருத்தவங்களுக்கு உபதேசமே செய்கிறாங்க. ஸோ சில பேருக்கு அவங்க என்ன கேட்டு வராங்களோ அதையே ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு அவங்க கேட்டு வர்றது வேணாம், உனக்கு வேற ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வேற விஷயம் சொல்லி அதில் அவங்கள முழுக வைப்பாங்க. ஸோ அம்மா குருவுக்கு தான் தெரியும் இல்லையா, படைச்சவனுக்கு தானே தெரியும், எனக்கு என்ன வரும்ன்றது அவருக்கு தானே தெரியும், அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ அதோட தான் இது முடிச்சிருக்காங்க. அதாவது சிலருக்கு மட்டும்தான் அம்மா அத்வைதத்தை பற்றி சொல்லுவாங்களாம். அத்வைதம் அப்படின்றது என்னென்னா, இரண்டல்ல நாம் இருவருமே ஒன்று அப்படின்றது தான் அந்த அத்வைதம். நாம் இருவரும் இரண்டல்ல, அதாவது இறைவனும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இரண்டல்ல ஒன்று அப்படின்னு அந்த ஞான மார்க்கத்தில் சில பேர் தான் வருவாங்க. அது எல்லாருக்குமே அது செட் ஆகாது. பக்தி மார்க்கமே நிறைய பேருக்கு செட் ஆகும் அப்படின்றது தான் அம்மாவுடைய கருத்து அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு இன்னும் அழகான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வர நமः. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.